ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் ரசிகர்கள் மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பமாயிடுச்சு. இந்த முறை ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு ஒரு கேப்ஷனோட இறங்கியிருக்காங்க பிக் பாஸ் டீம். சரி, ஜனங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக புது புது முயற்சிகளை எடுக்க போறாங்கன்னு பார்த்தா அவங்க செஞ்ச முதல் முயற்சியே ஜனங்களோட எதிர்ப்பை சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. அன்ஃபேர் கேம்ங்கிற கண்டன குரலும் பிக் பாஸ்க்கு எதிராக அதிக அளவுல வர ஆரம்பிச்சிருக்கு. நிகழ்ச்சி தொடங்கின முதல் நாளே பப்ளிக் கிட்ட இருந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரா மாதிரி பிக் பாஸ் டீம் ஒரு மட்டமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க என்ன செஞ்சு வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த தடவை 18 போட்டியாளர்களை பிக் பாஸ் டீம் உள்ள இறக்கியிருக்காங்க. பெரும்பான்மையான ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முக்காவாசி பேர் விஜய் டிவில இருந்து தான் பிடிச்சி போட்டிருக்காங்க. இந்த 18 பேர்ல ஜனங்களோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரியான ஒரு கண்டஸ்டன்ட்னா அது சாச்சனா தாங்க. இவங்க மகாராஜா படத்துல விஜய் சேதுபதிக்கு டாக்டரா நடிச்சிருந்தாங்க. சாச்சனா பிக் பாஸ்ல என்ட்ரி ஆனதும் சாச்சனா அண்ட் விஜய் சேதுபதி இவங்க 2 பேரும் பேசுறத பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. சாச்சனாவை பார்க்கும்போது இவங்க நிச்சயம் நிறைய நாள் தாக்கு பிடிப்பாங்கன்னு தான் எல்லாருக்குமே தோணி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி விஜய் சேதுபதியும் சாச்சனா கிட்ட நீ என்னை அப்பான்னு கூப்பிடு இல்ல சார்னு கூப்பிடு, அது உன்னோட இஷ்டம்னு சொன்னதோட மட்டும் இல்லாம சந்தோஷமா உள்ள வழி அனுப்பி வச்சாரு. சண்டே எபிசோட்ல பாத்தீங்கன்னா லாஸ்டா விஜய் சேதுபதி கிளம்பும்போது தயாரா இருங்க, நாளைக்கு ஒரு எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு போனாரு. இது வரைக்கும் எந்த சீசன்லயும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே எவிக்ஷன் நடந்தது கிடையாது. ஏன் ஃபர்ஸ்ட் வீக்ல கூட எவிக்ஷன் வைக்க மாட்டாங்க. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா புதுசா ஏதோ ட்ரை பண்றேன்னு முதல் நாள் எவிக்ஷன் ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் உள்ள போயிட்டு மறுநாள் சாயந்தரம் ஒரு போட்டியாளரை வெளியே அனுப்புறதுங்கிறது எந்த விதத்துலங்க நியாயம்? அந்த ஒரு நாள்ல அந்த இடம் மற்ற போட்டியாளர்கள்னு எதுவுமே அந்த போட்டியாளருக்கு செட் ஆகியிருக்காது. அப்படி இருக்கும்போது நீ விளையாடுனது போதும் வீட்டை விட்டு வெளியவான்னு சொன்னா அந்த போட்டியாளரோட மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பிக் பாஸ் டீமோட இந்த மட்டமான புது முயற்சிக்கு பலியான போட்டியாளர் யாருன்னா பல கனவுகளோட எதிர்பார்ப்புகளோட உள்ள போன சாச்சனா தாங்க அந்த போட்டியாளர். அந்த சின்ன பொண்ணை பிக் பாஸ்ல கலந்துக்க கூப்பிட்டது மட்டும் இல்லாம அவங்க பேரண்ட்ஸை வர வச்சு அந்த பொண்ணுக்கு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உள்ள அனுப்பி அந்த சந்தோஷம் குறையறதுக்குள்ள நீ விளையாடுறது போதும் வெளியே வான்னு சொல்றது நிச்சயம் அன்ஃபேர் தாங்க. ஒரே நாள்ல கண்டஸ்டண்ட்டை போட்டியை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு அவரை கூப்பிடாமலே இருந்திருக்கலாம். இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடம்லயே இருந்திருக்கலாங்க. முதல் நாள்லயே பிக் பாஸ் டீம் இப்படி ஒரு மட்டமான முயற்சியை எடுத்திருக்காங்க. பார்க்கலாம் போக போக அவங்க என்னென்ன பண்ண போறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் டே எவிக்ஷனை பத்தி உள்ள இருக்கிறவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது ஃபேட்மேன் ரவீந்திரன் அவருடைய கருத்தா ஒரு விஷயத்த சொன்னாருங்க. போட்டியில தோத்துட்டு வெளியே போனா பரவாயில்ல, ஆனா போட்டியே தொடங்குறதுக்கு முன்னாடி வெளியே போக நான் தயார் இல்லைன்னு ஒரு விஷயத்த சொன்னாருங்க. இது நிச்சயமா 100% கரெக்டான வார்த்தைங்க. எந்த ஒரு ரீசனும் இல்லாம முதல் நாளே ஒருத்தரை வெளியே அனுப்புறது நிச்சயம் நியாயம் கிடையாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல் நாள் எவிக்ஷன் அதுக்கு சாச்சனா பலியானது இதை பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.